இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரைவு மசோதால என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பாஜக கொண்டு வர ஒரே காரணத்திற்காக தமிழகத்தில் இருக்கிற இந்த மாநில கட்சிகள் எதிர்ப்பது என்ன நியாயம்? திமுக தலைவர் கலைஞர்களே ஒரு காலத்திலே ஒரே நாடு தேர்தல் நாட்டுக்கு நல்லது, பொருளாதாரம் வந்து சீர்கெடாது, பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படாது, அரசு ஊழியர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் குறையப்படும், அதெல்லாம் ஒரே முட்டை வைக்கிறது நல்லதுதான் சொன்னவர் கலைஞர். 100க்கும் மேற்பட்ட அரசு ஆட்சிகளை கலைத்தது காங்கிரஸ் ஆட்சியோட பாஜக அரசு அல்ல. தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, அந்த எந்த மாற்றம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 350 சட்டமன்ற தொகுதி உருவாகும். மாவட்டங்களை தமிழக அரசு விரிவுபடுத்துது சொல்லுங்க, ஏன் விரிவுபடுத்துது? சமீபத்தில் மாவட்டங்கள் கூட பிரிச்சாங்க, ஏன் பிரிச்சாங்க சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்க நம்ம நிர்வாக வசதிக்காக. எதுக்காக நிர்வாகம்? மக்களிடம் போய் திட்டங்கள் சேரணும், பரப்பளவு பெருசா இருக்கு, நிறைய மக்கள் இருக்காங்க. அதே நோக்கத்துல தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். இன்னைக்கு ஆதானியா சந்திக்க போறாங்கன்னா அப்புறம் வெளியில வந்து சந்திக்க போற சொல்றதெல்லாம் என்ன மறுக்கிறாரு முதல்வர். நான் சந்திச்சு பேசலன்னு. ஆமா, அவர் சந்திக்கல, உண்மை. தமிழக முதல்வர் சந்திக்கல. ஆனா சந்திச்சது யாரு? இன்னைக்கு இயக்குனர்ல இருந்து மினிஸ்டர்ல இருந்து மொத்தமே ஆட்களை போட்டு வசூல் செய்து கொண்டு வியாபாரம் செய்து ஒரு நபர் சபரீசன். அப்புறம் முதலமைச்சரே டம்மி தானே. 26ல நீங்க சொல்றபடி மீண்டும் திமுக தான். திமுக சூழல் தான் இருக்கா? அந்த சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. திமுக உதய ஸ்டாலின் சிஎம் ஆயிடுவார். 2029 பாஜக அண்ணாமலை தலைமையான கூட்டணி ஆட்சியில் உட்காரும். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் IPDS திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம் தமிழ் தவறுகளுக்கும் ஜாம்பவான் நேயர்களுக்கும். நம்முடைய ஜாம்பவான்ல பல விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். அந்த வகையில ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அது குறித்து பேச தொடங்கி இருக்கிறார்கள். முதல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வந்ததுல இருந்தே பல மாநிலங்கள்ல பல மாநில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தது நம்மளால பார்க்க முடிந்தது. ஸோ இங்கே தமிழகத்திலையும் அது மாதிரியான சூழல்லாம் இருந்ததுன்னா நான் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரைவு மசோதால என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரே நாடு ஒரே மசோதா கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு மேலாக முன்னாள் குடியரசுத் தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து மாநில அளவில் மாநிலம் இருக்கிற கட்சிகள், தேசிய கட்சிகள், மக்களுடைய கருத்துகள் அத்தனை பேருடைய இதுவும் கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு தொகுப்பை குடியரசுகளிடம் கொடுக்கப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து அமைச்சரவையில் இன்னைக்கு வந்து நேற்று வந்து மசோதா வந்து இது பண்ணியிருக்காங்க, நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பில் பாஸ் பண்ற விஷயத்தை வந்து மத்திய அரசு நடுவண் அரசு நடவடிக்கை எடுக்கும். ஸோ அப்படி பார்க்கிற போது உதாரணத்துக்கு மாநில பட்டியல் இருந்த கல்வித்துறை அதை வந்து தேசிய பொதுப்பட்டியல் உருவாக்குனது காங்கிரஸ் கட்சி. இந்தியாவிலே அதிக ஆண்டு காலம் ஆண்டவர்கள் காங்கிரஸ் கட்சி, குறைவான ஆண்டுகள் ஆண்டவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி. அப்படி இருக்கிற போது கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போகிற ராகுல் காந்தி அவர்களிடம் கேட்க கேள்வி என்னன்னா, நிறைய சட்ட மசோதாக்களை நிறைவேற்றியது காங்கிரஸ் இயக்கங்கள். சுதந்திரம் பெற்ற பிறகு 75 ஆண்டுகளாக அதிக மசோதாக்களை நிறைவேற்றப்பட்டது காங்கிரஸ். பொதுப்பட்டியலில் கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் தான். நீட்டு வந்து வந்தது காரணமே காங்கிரஸ் திமுக கூட்டணி தான். அப்ப இன்னைக்கு நீட்டு சொல்லி திமுக இது பண்ணிட்டு இருக்கு. அப்படி அயோக்கியத்தனமான திமுக ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிற தமிழகத்தில் ஏமாற்றி கொண்டு இருக்கிற ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கு. அப்படி இருக்கிற போது பாஜக கொண்டு வர ஒரே காரணத்திற்காக தமிழகத்தில் இருக்கிற இந்த மாநில கட்சிகள் எதிர்ப்பது என்ன நியாயம்? ஒன்று, மாநிலத்திலும் மத்தியிலும் பாத்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு, 57ஆம் ஆண்டு, 62ஆம் ஆண்டு, 67ஆம் ஆண்டுகளிலே இந்திய அளவில் மாநில சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் தேர்தல் நடத்திருக்காங்க. அதுக்கடுத்து 1991 ராஜீவ்காந்தி இருந்த போது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. அப்பயும் வந்து பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றம் நடந்துச்சு. அதுக்கடுத்து 96லயும் பாராளுமன்றத்துக்கு சட்டம் நடந்துச்சு. அப்ப வந்து என்னாச்சுன்னா கலைஞர் வந்து தேர்வானார். சோ அப்ப திமுக வந்து இருந்து திமுக தலைவர் கலைஞர்களே ஒரு காலத்திலே ஒரே நாடு தேர்தல் நாட்டுக்கு நல்லது, பொருளாதாரம் வந்து சீர்கெடாது, பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படாது, அரசு ஊழியர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் குறையப்படும், அதெல்லாம் ஒரே முட்டை வைக்கிறது நல்லதுதான் சொன்னவர் கலைஞர். கலைஞர் உயிரோடு இருந்தால் இந்த ஒரே நாடு தேர்தலை அங்கீகரித்தவர், ஏற்றிருப்பார். ஒரு காலகட்டத்துல ஏற்றுட்டே பேசியிருக்காங்க. அவருடைய பிள்ளை பேசின வாசமே இருக்கு. அவருடைய பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பதற்கு காரணம் என்ன சொன்னா, மத்தியிலே பாஜக இந்த கட்சிக்கு எதிர்ப்பாக அந்த கட்சி இருப்பதனால அதனுடைய மசோதா நிறைவேற்றப்படக்கூடாதுக்காகத்தான் இருக்க ஒழிய உள்ளபடியே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு எப்பா ஒரே சும குறைஞ்சு ஒரே முட்டை செலவு மிச்சமாக சொல்ல நினைப்பாரு, உள்ளுக்குள்ள நினைப்பாரு. வெளியே வந்து கொள்கை சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துற வேலையை தான் செய்யறாங்க. இதுல என்ன அந்த கொள்கை பேசுதுன்னு? ஆமா, வலதுசாரி இடதுசாரி இல்ல. நீ ஒண்ணு நான் வர இல்லையா, நான் ஒரு கொள்கை பிடிச்சோம், நீ ஒரு கொள்கை பிடிச்சோம் இல்லையா, அப்புறமா நீங்க ஏற்கிற போது நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அதுதான் அந்த குறைஞ்சபட்ச அரசியல். அதுதான்
அப்புறம் இந்த அரசியலுக்கு இவங்க கால் நூற்றாண்டு அரை நூற்றாண்டுகளா செஞ்சு கொண்டிருக்காங்க. திமுக 50 ஆண்டுகளா ஏமாற்றி கொண்டிருக்கிறார். மக்களையும் மக்களுடைய எண்ணங்களையும் உழைப்பையும் ஏமாற்றி கொண்டு, இலவசங்களை அள்ளி வீசிக்கொண்டு, பொய்யான ஆட்சியை பொறுத்து கொண்டு, வாரிசு அரசரை அதிகமா ஊக்குப்படுத்தி, சீனியர்கள் தொடர்ந்து 50 ஆண்டு 60 ஆண்டுகளா ஒரு மன்னர் ஆட்சியை, ஒரு சர்வர ஆட்சியை, ஒரு சர்வர கட்சியாக, ஒரு மன்னர் கட்சியாக திமுக இன்றைக்கு வரை மக்களையும் ஏமாற்றி கொண்டிருப்பதற்கு பெயர்தான் திராவிடம். திராவிடம் தமிழக திருடு என்று பொருள். அப்படி இருக்கிற போது பெரியார், அண்ணா இவர்களை வைத்துக் கொண்டு இதுவரை 50 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி கொண்டு சுரண்டி கொண்டு இருக்கிற திருட்டு மாடல் ஆட்சி தான் திமுக ஆட்சி. அப்படி இருப்பது இவர்கள் மத்திய அரசு எதிர்ப்பதற்கான காரணம் சொன்னா, பாஜக இந்த திட்டத்தை கொண்டுதான் இந்த அவசர தாக்கல் செய்து வெற்றி பெற்றோம், நல்ல பேர் கிடைச்சிரும். அடுத்து கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகை கொண்டது இந்திய நாடு. வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் 90 கோடி பேரு. அப்படி இருக்கிற போது நிறைய சட்டமன்றங்கள், பாராளுமன்றங்கள் உதயமாகும். அப்படி ஆயிட்டா மத்திய அரசு மெஜாரிட்டி என்னைக்கு பாஜக அளிக்க முடியாது. இன்னைக்கு 543 பாராளுமன்ற தொகுதி இருக்குன்னா குறைந்தபட்சம் ஒரு 1000 கிட்ட வரும், அப்படி 1000க்கு மேல வரும். அப்படி இருக்கிற போது மெஜாரிட்டியா என்னைக்கும் பாஜக ஒழிக்கப்பட முடியாது. அதனால இது தடுக்கப்படும் நோக்கத்திற்காக, அரசியல் சுய லாபத்திற்காகத்தான் இந்த மசோதாவை இந்திய கூட்டணி திராவிட மாடல் திருட்டு மாடல் கட்சிகள் எதிர்க்கிறத ஒழிய உளமாற உள்ளபடியே இதுதான் அரசியல். என்ன தேவை ஏற்படுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வர்றது? ஒரு தேவைன்னு எடுத்து நீங்க நம்ம என்ன தெரியாம கேட்கறாங்க. என்ன விஷயம் தோழர், மக்கள் தொகை உலகத்திலே 1ஆம் இடத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கு. சீனா 1ஆம் இடம், நம்ம 2ஆம் இடம். 1ஆம் இடத்தை அந்த அளவுக்கு இருக்கிற போது மக்கள் தொகை ஏற்றால் போல் தான் சட்டமன்றங்கள் வரையறுக்கப்படுது. இப்ப சட்டமன்றத்துல எடுத்துக்காட்டு உதாரணம் கர்நாடகாவில் ஒரு சட்டமன்றத்தில் 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் இருக்காங்க. இங்க 5 லட்சம் 6 லட்சம் பேர் 7 லட்சம் சில தொகுதியில் இருக்காங்க. அப்படின்ற போது அது 2ஆ வரையறுக்குமா இல்லையா? சரி, மாநகராட்சி எதுக்கு உருவாக்குறீங்க, நகராட்சி எதுக்கு உருவாக்குறீங்க, கிராம பேராட்சி எதுக்கு மாத்துறீங்க? சோ இது மாத்துறீங்கன்னா விரிவடைகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீங்க விரிவுபடுத்துறீங்களா? அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமா, இன்னைக்கு 8 கோடி வாக்காளர் இருக்காங்க. சரி, 230 தொகுதி இந்த வாக்காளர் என்ன, இப்ப வாக்காளர் என்ன? சோ இன்னைக்கு 4.5 கோடி ஓட்டு போலிங் ஆகுது. மொத்தம் 6 கோடி வாக்குல அங்கீகரிக்கப்பட்டவங்க 8 கோடி மக்கள், அதுல அங்கீகரிக்கப்பட்டவங்க 6 கோடி மக்கள், ஓட்டு போறது 4.5 கோடி. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஓட்டு மக்கள் அதிகம் வந்துச்சுல, மக்கள் உருவாயிடுச்சுல. அப்படி போது அதுக்கேற்ற மாதிரி சட்டமன்றங்களே வரையறுக்கணும் இல்லையா? சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆகியும் உன்னையும் அதே சட்டமன்ற தொகுதி அதே இருந்தா எப்படி சாத்தியக்கூறாகும்? அதெல்லாம் மாற்றம் வேண்டும் நோக்கத்திற்காகத்தான், அரசியல் அமைப்பு சட்டத்தில் சீர்திருத்தப்படுத்தும் நோக்கத்திற்காகத்தான் இந்த மசோதாவை மத்திய அரசு, நடுவண் அரசு கொண்டு வரப்படுது ஒழிய அதை விட்டுப்பட்டு இது மோடி கிடையாது. காங்கிரஸே வந்தாலும் இது செஞ்சிருக்கும். ஒரே நடுவத்தில் காங்கிரஸ் தான் நிறைய மசோதாக்களை நிறைவேற்றப்பட்டது. நாட்டுக்கு எதிர்ப்பாக எமர்ஜென்சி சட்டத்தை கொண்டு வந்து 100க்கும் மேற்பட்ட அரசு ஆட்சிகளை கலைத்தது காங்கிரஸ் ஆட்சியோட பாஜக அரசு அல்ல. பாஜக இந்த 10 ஆண்டுகள்ல எத்தனை மாநிலத்தில் ஆட்சி கழிச்சாங்க சொல்லுங்க, விரல் சொல்லுங்க, எத்தனை ஆட்சி கழிச்சாங்க சொல்லுங்க. ஆனா இதே காங்கிரஸ் இருந்த போது ஆட்சி தமிழகத்திலே கழிச்சாங்களா இல்லையா? சோ அப்படிங்கிற போது இந்த மாதிரி சிந்து முடிக்கிற வேலைகளை செய்கிறது காங்கிரஸ் இயக்கம், அதுக்கு துணை போறது திமுக. சோ அப்படி இருக்க போது இன்றைய காலகட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா அதிகாரிகளுக்கும் வேலை சுமை குறையும். அதுக்கடுத்து மக்கள் மத்தியில டைம் நேரம் வேஸ்ட் ஆகாது. மாநிலத்துக்கு ஒரு டைம் ஓட்டு போட போது, மத்தியத்துக்கு ஒரு போடாம ஒரே டைம்ல ஓட்டு போட்டாங்கன்னா, இப்ப அமெரிக்காவில் எப்படி மாகாண எலெக்ஷன் நடக்குது, தேசியத்துக்கான எலெக்ஷன் ரெண்டுத்துக்கும் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரே டைம்ல வந்துச்சுன்னா நாட்டுக்கு நல்லது. ஒரே முட்டை முடிவு செஞ்சிருவாங்க, வெற்றி பெறும். அதாவது பொருளாதார சுமை, அந்த பணப்புழக்கங்கள் கொஞ்சம் தடுக்கப்படும். இந்த ஊழல்களை ஒழிக்கிறதுக்கு கொஞ்சம் காரணமா இருக்கும். அதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா இது நன்மை பயக்கும் நோக்கத்திற்காக தான் மத்திய அரசு இந்த தேர்தலை கொண்டு வரப்பட்டார் நான் பாக்குறேன். என்னுடைய பார்வையாக நான் பார்க்க போறேன். பல கட்சிகள் எதிர்க்கிறது, நீங்க சொன்னீங்க அரசியல் காரணங்களுக்காக தான். கட்சியங்க பாஜக கட்சி தமிழகத்தில் இருக்குது, திமுக கட்சி பாஜக, இது வேற என்ன பல கட்சி என்ன இருக்கு? திமுக கூட்டு இருக்கிற 2003 சான்ஸ்கிரிட் சனாதனத்தை பத்தி பேசுற திருமாவளவன் எதிர்ப்பார். அதுக்கு அடுத்து மத்த இருக்கிற கூட இருக்க அல்ல கைகளாம் எதிர்க்கும். அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? சோ அவர்கள் அது எதிர்க்கக்கூடிய சித்தாந்தம் படைத்தவர்கள், அந்த கட்சியுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் முரண்பட்டு இருப்பதனால அவர்கள் எதிர்த்தாங்க. அவ்வளவு தட்ஸ் வேற ஒண்ணும் இல்ல. அதுல ஏதாவது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கா எதிர்க்கிறது காரணமா? அப்படி ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்க வேண்டியதா? 12 13 சரத்துக்கு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அவதாரத்தை உருவாக்க வேண்டியது. மற்ற சரத்துகள் எங்க நீட்ல எத்தனையோ பிரச்சனை, சரத்துகள் மாத்தும் கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்குபடுத்துது இல்லையா? அது மாதிரி ஒரு மசோதா கொண்டு வரவும் சில தவறுகள் குறைகள் இருக்கும். 1000 பக்கம் ஒரு வரி குறையாதா? அப்புறமா அதை சீர்திருத்தம் படுத்திடுவாங்க, அதை ஒழுங்குபடுத்திடுவாங்க.
அதனால வந்து இந்த 12வது 13வது சட்டங்கள்லாம் கொஞ்சம் குளறுபடி இருக்குன்னு சொல்றாங்க, அதெல்லாம் சீர்படுத்திடுவாங்க. சோ அப்படின்ற போது இவர்கள் வந்து அந்த சட்டம் வராமல் தடுத்தால் நன்மை பயக்கும், வந்துட்டா நமக்கு சிக்கல். ஏன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற இதை பேசிக்கா திங்கிங் அந்த பாராளுமன்றம் அதிகமாயிடுவாங்க. அதிகமாயிட்டா வட மாநிலத்துல பாஜக வலுவா இருக்குது, அது சீட்டு இது பண்ற போது ஆட்டோமேட்டிக் பாத்தீங்கன்னா அவங்களை அழிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம், 15 வருஷம் அழிக்கிறதுக்கு. சோ அப்புறம் காங்கிரஸ் அழிஞ்சு போயிடும். 1882ஆம் ஆண்டு ஏவும் போகி அவர்கள் பாரதியால் உருவாக்கப்பட்ட இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் இன்னைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிற இயக்கம். சிறு சிறு மாநிலங்கள் மட்டும்தான் ஆட்சி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இன்னைக்கு தெலுங்கானாவிலே வந்து காங்கிரஸும் அங்க சந்திரசேகராவும் பெருசா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாஜக வளர்ந்துருச்சு, 2வது வந்துருச்சு. அப்படி இருக்கிற போது கர்நாடகாவில் காங்கிரஸ் பாஜக மறுபடியும் ஆட்சி அமைச்சு கொண்டிருக்கிறது. இங்கேயும் வந்து பாண்டிச்சேரியிலும் பாஜக உள்ள நுழைஞ்சிச்சு. தமிழ்நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக அண்ணாமலை பிறகு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. தேய்பிரையாக இந்த இயக்கம் பாஜக இன்னைக்கு வளர்பிறையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது அண்ணாமலையால். அப்படி பார்க்கிற போது இந்த சவுத் இந்தியாவிலும் பாஜக ஓய் கொண்டு இருக்கிற போது, வடநாட்டில் ஏற்கனவே வலுவாக இருக்கின்ற போது, இந்த உயர்நாடு ஒதுக்கீடு வருகிற போது, நிறைய சட்டமன்றங்கள் பாரம்பரிய வருகிற போது நிச்சயமாக பாஜக மிகப்பெரிய பிளஸாமையும் அது அமையக்கூடாது தடுக்கின்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த எதிரணிகள், தீய சக்திகள், எதிர்க்கின்ற கட்சிகள், திராவிட கட்சிகள், திருட்டு கட்சிகள் எல்லாம் எதிர்க்கிறதுக்கான காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி நிறைய சட்டமன்ற தொகுதிகள் இந்தியா முழுக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னா, தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, அந்த எந்த மாற்றம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 350 சட்டமன்ற தொகுதி உருவாகும். 8 கோடி வாக்கள் இருக்காங்க. ஒரு 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கணக்கு போட கூட 8.5 கோடி வாக்களுக்கு என்ன கணக்கு போடுங்க? 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் கூட 8.5 கோடி வாக்கள் இருங்க. எப்படி அது கணக்கு போட்டே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துடும் இல்லையா? அதெல்லாம் வரட்டு, நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அப்பதான் மக்கள் கிட்ட சட்டங்கள் மக்களிடம் நெருங்கமா சீக்கிரம் போய் சேரும். இன்னைக்கு பரப்பளவு பெருசா இருக்கு. இன்னைக்கு அப்படி சொல்ல போனா மாவட்டங்களை ஏன் தமிழக அரசு விரிவுபடுத்துது சொல்லுங்க? ஏன் விரிவுபடுத்துது? சமீபத்தில் மாவட்டங்கள் கூட பிரிச்சாங்க. ஏன் பிரிச்சாங்க சொல்லுங்க? நீங்க கேள்வி கேள்வி நம்ம நிர்வாக வசதிக்காக. எதுக்காக நிர்வாகம்? ஓகே, மக்களிடம் போய் திட்டங்கள் சேரணும், பரப்பளவு பெருசா இருக்கு, நிறைய மக்கள் இருக்காங்க. அதே நோக்கத்துலதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், வேற ஒண்ணுமே இல்ல. அதுல இது ஒண்ணு, இதுல இன்னொரு பெத்தலாட்டம் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. நான் சொல்றேன், அதாவது மாவட்ட மாநகராட்சி ஏன் உதயம் பண்றாங்கன்னு சொன்னா, ஓல்டு வங்கின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த புதுசா வந்து மாநகராட்சி நகராட்சி மாவட்டம் உருவாக்குறது வந்து கடன் கொடுக்குறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க திட்டத்தால தான் உருவாக்குறாங்க இல்லையா? அப்படி சொல்லிடுது. அப்படி சொல்றீங்க, நீங்க ஏமாத்துறீங்கல்ல. அப்படி ஏமாத்தாம இந்த வந்தா நல்லதுன்னு சொல்லக்கூடிய நடுவண் அரசு திட்டத்துக்கு மட்டும் மசோதா மட்டும் ஏன் ஏத்துக்கிறீங்க சொல்லுங்க? நான் கேட்கிறேன், நடுவிலேயே கேட்கிறேன். இதை மட்டும் பண்றீங்க, பித்தலாட்டம் பண்றீங்கல்ல. அப்படின்ற போது இந்த இத்தனை சிஸ்டம் சுதந்திரம் பெற்று இவ்வளவு ஆண்டுகள் ஆகிறது, சட்ட வரைவுகள் மாற்றப்படுற தப்பு என்ன தப்பு இருக்கு? மக்கள் தொகை அதிகம் போயிட்டாங்க. ஏன் அன்னைக்கு சுதந்திரம் பெற்ற மக்கள் தொகை இன்னைக்கு இருக்கா? 1952, 57, 62, 67 சந்திக்கப்பட்ட தேர்தல் எல்லாம் அவ்வளவு மக்கள் தொகை வந்துச்சா? தமிழ்நாட்டில் வந்து தோணுது இப்ப மக்கள் தொகை இருந்துச்சா? இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாயிட்டான்ல. அப்புறம் போய் அதுக்கான சட்ட வரைவு பண்றது என்ன தப்பு இருக்கு? அது இவங்க பண்ண தப்பு இல்ல, அவங்க பண்ண தப்பு, அதான் பிரச்சனை. இது நடுவண் அரசு, மத்திய அரசு வந்து பாஜக வந்து அந்த மசோதா கொண்டு வந்தா தப்பு. இதே காங்கிரஸ் வந்து மக்களுக்கு எதிர்ப்பான சட்டங்களை அவ்வளவு கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு அப்படியே பேசிக்கா நீட்டை கொண்டு வந்து மத்திய அரசு தானே, காங்கிரஸ் ஆட்சி தானே கொண்டு வந்துச்சு. சட்ட மாநில பட்டி கல்விப்பட்டது மத்திய பட்டிய பொதுப்பட்டியல கொண்டு வந்து காங்கிரஸ் தானே. கூட்டணி அப்ப இருந்தீங்கல்ல, கையெழுத்து போட்டீங்கல்ல, அப்ப மட்டும் எங்க போனீங்க? சோ உங்களுக்கு வந்து வந்தா நியாயம், மத்தவங்க வந்தா நியாயம் மட்டும் சொல்றது. அப்படின்போது இது வந்து என்னன்னா, பாஜக இது ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை, நல்ல ஒரு சமுதாய நோக்கத்திற்காக உருவாக்கப்படுகிற ஒரு நல்ல ஒரு காரியமாகத்தான் என்னுடைய பார்வையாக நான் பார்க்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி மாவட்டங்களை பிரிக்கிற பொழுது உலக வங்கியிடம் இருந்து நிதி ஆதாரம்லாம் மாநில அரசுக்கு கிடைக்கும். இந்த திருட்டுத்தானோ, திராவிட திருட்டுத்தானோ. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறப்ப நிறைய நாடாளுமன்ற தொகுதிகள் உருவாகிறப்ப அது நமக்கு வெளிநாடுகள்ல இருந்து, உலக வங்கியில இருந்து கூடுதலாக நிதி கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு ஏற்படுத்துமா? தப்பு, வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா வல்லரசு நாடாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் தொகை கிட்டத்தட்ட அதிகமா இருக்குது, பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற போது, இவ்வளவு சட்டமன்றம் இவ்வளவு பார்லிமெண்ட் இருக்கிற போது நிச்சயமாக உலக நாடுகள், உலக வங்கிகள், உலக நாடுகள் வாய்ப்பு கொடுக்கலாம். அப்புறம் பொருளாதார வளர்ச்சி பெறலாம். ஏங்க நான் கேட்கிற சிம்பிளான விஷயம், இந்த 10 ஆண்டுகளா எத்தனை அமைச்சர் வந்து மத்திய அமைச்சர் ஊழல்ல போய் சிறைக்கு போயிருக்காங்க சொல்லுங்க? இதே காங்கிரஸ் கட்சி இருந்தபோது காமல் தோழல அந்த உலகத்துல 2Gல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இன்னைக்கு குற்றம் நிரூபிக்கப்படல. ராஜா அவர்கள் 2Gல நிரந்தரமா நிரூபணம் செய்யப்படல. இன்னைக்கு குற்றவாளியை வழக்கு நடந்ததா இருக்கு. திராவிட இயக்கம் வந்து தகுதி இல்ல, திராணி இல்லாம இந்த வழக்கை வந்து அப்பீல் போட்டு டைம் லேட்டை இழுத்துக்கிறாங்க. டெல்லியில உயர்நீதிமன்றத்தில் இழுத்துருக்காங்க ஒழிய, இவங்க வந்து அதை எப்படியாவது மறுபடியும் காலதாமதப்படுத்திட்டு இருக்காங்க ஒழிய, உடனே வழக்கை வந்து முத்தளித்து நடத்த வேண்டியதான திராவிட மாடல் அரசு ஏன் நடத்தல? ஏன் ராஜா அவர்கள் அப்பீலா போட்டுருக்காரு? உடனே வழக்கு என்னோட மடியில கனம் இல்ல, நியாயத்தோடு இருக்க, நீங்க உடனே வழக்கை இது பண்ண வேண்டியதுன்னா, காலதாமதத்துக்கு ஆகணும் அத்தனை பெட்டிஷன் போட்டு காலதாமதம் பண்றது என்ன தானோ? இங்க வந்து அப்படியே சொல்ற உத்தம புத்திர சொல்றீங்களா? அப்படின்னா உயர்நீதிமன்றத்துல ஏன் வந்து வழக்கு மட்டும் அப்பீலா போட்டு இருக்கீங்க? காலதாமதம் எந்த பெட்டிஷன் அந்த பெட்டிஷன் போட்டு இருக்கீங்க? ஏன் வழக்கு கண்டஸ்ட்
தானே பயப்படுறீங்க, அப்படிதான் மடியில கணக்குன்னு அர்த்தம். அப்புறம் சோ இது எதை நோக்கி போகுது? ஏமாத்துறாங்க. அங்க பண்ற பித்தலாட்டு வர இங்க வந்தா நாங்க மக்களுக்காக, பெரியாருக்காக, அம்பேத்கராக, நான் அந்த பட்டினத்தை சேர்ந்தவர் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமாத்த அரசியல் செய்து கொண்டிருக்க திமுக. இதை புரியாம ஒண்ணும் நம்ம தான் முட்டாள். ஒவ்வொரு தேர்தலையுமே எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னா சமீப காலமா இவிஎம் மிஷின் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலையும் ஒரு சிலர் குற்றம் சாட்டுறதை நம்மளால பார்க்க முடியுது. இல்ல இப்படி வந்தா இது பாஜக சாதகமா அமையும், இல்ல இவிஎம் மிஷின் மேல அப்படின்னு. கர்நாடகாவில் பாஜக தோத்தது, காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அப்ப அது இவி மிஷினால காங்கிரஸ் வெற்றி பெற்றது, பாஜக தோத்துக்கு என்ன சொல்றீங்க? இவி மிஷின் குழப்படியா? சரி, ஜார்க்கண்ட்ல இந்திய கூட்டணி இருக்கிற சிபுசேரன் வெற்றி பெற்றாரு, அங்க இவி மிஷின் குழப்படியா? சரி, இங்க கேரளால பக்கத்துல தன்னுடைய தங்கை வெற்றி பெற்றாங்களே, அது இவி மிஷினால நடந்த குளறுபடியா? தமிழகத்துல திராவிட மாடல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது, அப்ப இவி மிஷினால குளறுபடியா? எதிர்கட்சி எடப்பாடி அவர்கள் அப்ப ஜெயலலிதா இருந்தது குளறுபடியா? அதெல்லாம் கிடையாது. தோத்துறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும், இப்படி சொல்லிட்டு தப்பிக்கணும். நாங்கெல்லாம் மக்களுக்கு அப்புறம் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட இருக்காங்க, ஆனா கோல்மால் பண்ணி மிஷின்ல இதை கோல்மால் பண்ணிட்டாங்க, சாப்ட்வேர்ல கோல்மால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? சரி, இப்படி இருக்கிற போது இவர்கள் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த போது அப்போ இயந்திரத்துல போட்டாங்க, அப்போ இதான் முறைகேட்டு நடந்துச்சா? அப்ப பாஜக எதிர்கட்சியா இருந்துச்சு, அப்ப சொல்றப்ப ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க சொல்றத மட்டும் அப்ப இதே குரல பாஜக சொல்லிச்சு, அப்ப என்ன பண்ணீங்க சொல்லுங்க? இது ஏமாத்து வேலை தானே. இது அரசியல் மக்கள் மத்தியில ஒரு விஷயத்தை பத்தச்சு விடுறதுக்காக இவங்க மேல இப்படி சரியில்லை, இவங்க ஃப்ராட் பண்ண பண்றாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த கொண்டு போறாங்க ஒழிய, ஆனா இவங்களே ஃப்ராடு. சரி, அங்க இருக்கிற தமிழக அரசு மக்களுக்கான ஆட்சி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எந்தெந்த துறையில் எப்படி எல்லாம் கல்லாயிட்டணும், இந்த ஆட்சி வச்சு எப்படி எல்லாம் வருமானம் ஈட்டுறதுக்காகவே தன் மருமகன் இரவு பகல் பார்க்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிற, நள்ளிரவில் மீட்டிங் செய்து கொண்டிருக்கிற சபரிசனை போன்ற ஆட்கள் வியாபாரத்தை மருமகன் இன்னைக்கு ஆதானியா சந்திக்க போறாங்கன்னா அப்புறம் வெளியில சந்திக்க போற சொல்றதெல்லாம் என்ன இங்க மறுக்கிறார் முதல்வர். நான் சந்திச்சு பேசலன்னு அவர் சந்திக்கல. போட்டுற சட்டம் மாப்பிள்ளை மாதிரி என்னுடைய மாப்பிள்ளைய என்னுடைய மருமகன் தான் சந்திச்சிருக்காரு, நான் சந்திக்கல. ஆமா, அவர் சந்திக்கல, உண்மை. தமிழக முதல்வர் சந்திக்கல. ஆனா சந்திச்சது யாரு? அவருடைய நிழலாக, அவருடைய இயக்கமாக, அவருடைய உருவமாக, அவருடைய செயலாக, அனைத்து விதமாக இருக்கிற சபரீசன் அவர்கள் தானே பார்க்கப்பட்டாங்க. இன்னைக்கு சபரீசன் தானே கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இயக்குனர்ல இருந்து மினிஸ்டர்ல இருந்து மொத்தமே ஆட்களை போட்டு வசூல் செய்து கொண்டு வியாபாரம் செய்து இருக்கிற ஒரு நபர் சபரீசன். அப்புறம் முதலமைச்சரே டம்மி தானே, முதலமைச்சரை இயக்குபவர் மருமகன் தானே. இன்னைக்கு மருமகன் தானே, எல்லா அமைச்சருடைய மருமகன் தானே இன்னைக்கு கவர்மெண்ட் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொன்னது உண்மைங்க, 100%. தாமான் பசுடைய மருமகன் குண்டத்துல போய் பார்த்தா எல்லா காரியம் நடக்கும். தொழில்துறை அமைச்சர், லேபத்துறை அமைச்சர் கணேசனுடைய மருமகனை போய் பார்த்தா நடக்கும். எல்லாமே மருமகன் தான். மருமகனுடைய ஆதிக்கம் தான் இங்க ஃபுல்லா இருக்கு. மகனுடைய ஆதிக்கத்தோட மருமகன் ஆதிக்கம் தான். சில அமைச்சர்கள் மகன் ஆதிக்கம் இருக்கு, சில பேர் பாத்தீங்கன்னா முழுக்க மருமகனுடைய ஆதிக்கம் தான் இருக்கு. இது என்ன கட்சி? ஜனநாயக கட்சியா? மக்கள் கட்சியா? மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க கட்சியா? சுருண்டுகின்ற கட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. இவர்கள் போய் மத்திய அரசு கொண்டு வருகிற மசோதாவை எதுக்கிறதுக்கு இதுதான் லாஜிக். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. ஆனா இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இந்த மசோதா அப்படிங்கிறது இந்த தேர்தலுக்கு பொருந்துமா? இல்ல இன்னும் 2029 மசோதா சட்டமன்றத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 2029 தமிழகத்தில் எலெக்ஷன் நடக்கும். உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார், எந்த மாற்றம் இல்ல. ஆனால் அதற்கு பிறகு 2029 கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கும். 26 நீங்க சொல்றபடி மீண்டும் திமுக தான் இருக்கா? அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. திமுக உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ஆயிடுவார். 2029 பாஜக அண்ணாமலை தலைமையான கூட்டணி ஆட்சியில் உட்காரும். அதுதான் அரசியல் கணக்கு. பொறுத்து பார்த்தா புரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கிறதுக்கு 2029 நடக்கிற போது நிச்சயமாக அண்ணாமலை தமிழகத்தில் ஆளக்கூடிய தலைவராக உருவெடுப்பார். சோ உடனே அப்படி சரி ரைட், நான் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதுன்னு வச்சுக்கலாம், நாளைக்கே வருதுன்னு வச்சுக்கலாம், பாஜக ஆட்சி பிடிச்சிருமா? பாண்டிச்சேரியில நாளைக்கே பாஜக ஆட்சி பிடிச்சிருமா? கேரளாவில் நாளைக்கே ஆட்சி பிடிச்சிருமா? இல்ல நிலைமை என்னன்னு தெரியுமில்ல. அப்புறம் எதுக்குங்க துடிக்கணும்? ஒரே துடிப்பு என்னன்னா பாஜக இதை கொண்டு வந்துடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை பண்றாங்க ஒழிய, முழுக்க இது அரசியலுக்காகத்தான் இந்த இதை பேசப்படுறாங்க ஒழிய, திராவிட முதலமைச்சர் பேசப்படுறாரு ஒழிய, மற்றபடி உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எப்பா காசு மிச்சமாகும் அப்படின்னு தான் நினைப்பார் ஒழிய, கணக்கு போடுவார். எம்பி எலெக்ஷன் ஒரு ஓட்டுக்கு 1000-2000 கொடுத்துரும், அப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன் மொத்தமா ஒரு ஓட்டு கொடுத்தா பிரச்சனை சால்வ், ரெண்டுத்துக்கும் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு தான் பார்ப்போம் ஒழிய, மற்றபடி இது வெடிய செய்தி மக்களுக்காக சொல்கிற எதிர்ப்பு கருத்தாகத்தான் இதுக்கு மொழிய உளமாற ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்வார்னு நான் சொல்ல போறேன். சமீபத்தில் ஈரோடு எலெக்ஷனில் வெற்றி பெற்ற EVK இளங்கோவன் காங்கிரஸை சேர்ந்தவர் மரணித்திருக்கிறார். ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம்.
அதனுடைய இடைத்தேர்தல் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்கு? 6 மாசத்துக்குள்ள நடத்திடுவாங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கு இல்லையா, அதனால வந்து 3 மாசம் டைம் 4 மாசம் நடத்திடுவாங்க. ஸோ இது வந்து அவர் வேட்பாளர் இருக்கும்போது உட முடியலைங்க. திமுக தாங்க அழுத்தம் கொடுத்து கட்டாயப்படுத்தி அவர் நிக்க வைக்கணும்னு சொல்லி ஈவிகே சொல்ல நிக்க, ஏன்னா ஃபேஸ் வேல்யூ உள்ள அளவுணும், மற்ற நிக்க வச்சா ரொம்ப போயிடும் அப்படின்னு சொல்லி நில்லுங்கன்னு சொல்லி நிக்க வச்சாங்க. ஆனால் உடல் அவர் ஏற்கனவே முடியல. ஏன்னா அவர் உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் லங்ஸ் பிரச்சனை ஏற்கனவே இருந்துட்டு லொக்கு விரும்புவார். இதில் ப்ரெஷர் பிபி சுகர் வேறதுக்கு முடியாத பேஷண்டாக இருக்கிறவர் போய் தூக்கிட்டு வந்து நிக்க வச்சு எதிர்க்கு 200 கோடி கூடாரம் டேராரெல்லாம் போட்டு மறுபடியும் ஒரு காய்ச்சரம் நடக்கும். செந்தில் பாலாஜி வந்துட்டார் வேற, மறுபடியும் இன்னும் டேரா போட்டு ஈரோடு மக்களுக்கு அன்னைக்கே தெரியும் ஈரோடு கிழக்கு வந்து இடைத்தேர்தல் வரும்னு அன்னைக்கே எனக்கு தெரியும். இன்னைக்கு அதை வந்து மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஈரோடு மக்களுக்கு, ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு பணமழை பொழியும். அதனால வந்து சந்தோஷமா மக்கள் இருப்பாங்க. ஒரு தேர்தலை சந்திக்கும் திமுக திராவிட மாடல் அரசு. ஒரு தேர்தலை பணபலத்தோடு, பண அதிகாரத்தோடு, அரசியல் அதிகாரத்தோடு, ஆட்சி அதிகாரத்தோடு சந்தித்து வெற்றி பெறுவாங்க. அவங்க மருமக கூட கேண்டிடேட் நிற்கலாம். அவங்க சார்பில் அர்த்த சங்க தலைவராக நிற்க வச்சு பணம் செலவு பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா அப்போது அதிமுக தாங்க களத்துல இறங்குச்சு. அவர் மறுபடியும் கூட்டணியில இருந்தாங்க. இப்ப பாஜகவுடைய நிலைப்பாடு, அண்ணாமலை அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்கும்? தனியா கிளம்ப நடுவர் மத்தியில பாஜக என்ன தலைமை என்ன சொல்றோ அதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் முடிவெடுப்பார். இங்க எடப்பாடி அவர்கள் நிக்க வைப்பார். கொஞ்சம் செலவு பண்ணி இந்த முறை கொஞ்சம் ட்ரை பண்ணுவார். எப்படியோ ஓட்டு பர்சன்டேஜ் கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்கான விஷயங்களை எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் கையில் எடுப்பார். ஏன்னா கிழக்கு மாவட்டத்தில் ஏற்கனவே விட்ட தொகுதியில் வந்து ஓட்டு கம்மியாகல இந்த முறை ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி அரசுக்கு எதிர்ப்பாக வந்து ஓட்டு வந்திருக்கின்ற காட்டக்கூடிய விஷயங்களை இந்த முறை பணமும் ஏடிஎம்கேவும் பணம் கட்டாயம் செலவு பண்ணி கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஈரோடுக்கு தான் சொல்றேன், பணமழை மும்மழையில் பொடி. நீங்க நிறைய குற்றச்சாட்டுகளை மாநில அரசு மீது, தமிழக திமுக அரசின் மீது வைக்கிறீங்க. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் அவ்வப்போது பேட்டி கொடுக்குறாரு. அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போயிட்டு திருப்பி வந்ததுல இருந்து பெரிய ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு ஏதாவது சம்பவம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பெருசா எதுவும் நடந்த மாதிரி தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள்? இப்ப நடக்காதுங்க. இப்ப மசோதா 4 பில் பாஸ் பண்ணணும். அது 4 பில் பாஸ் பண்ணுறோம். இப்ப அண்ணாமலை அதிரடி அரசியல் இருக்காது. அந்த 4 பில் பாஸ் பண்ண பிறகு அதுக்கடுத்து வந்து நவம்பர் மாசத்துக்குள்ள அந்த மாநில மண்டல நிர்வாகிகள் கட்டமைப்பு முடியணும். டிசம்பர் மாசம், இந்த மாசம் முடிஞ்சுன்னா ஜனவரி மாசம் தலைவர் தேர்வு பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் இப்போ வந்து காப்பந்து முதலமைச்சர் மாதிரி காப்பந்து தலைவர் தான் இருக்காரு ஒழிய அந்த பாஜக புரோட்டோகால் அடிப்படையில் இப்போ தலைவராக கிடையாது. ஸோ அப்படின்ற போது அந்த மறுபடியும் வந்துட்ட பிறகு அதை ரொம்ப வீரியமாக செயல்பட்டு தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய என்டிஏ தலைமையிலான அண்ணாமலை தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்கி, ஒன்னு அதிமுக சமரசாயம் வந்துச்சுன்னா பாஜக டெப்டி சிஎம் ஒரு அண்ணாமலை இல்லைன்னு சொன்னா என்டிஏ தலைமையில ஒரு மிகப்பெரிய கூட்டம் அமைச்சு 2020 அவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவெடுத்தக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுப்பார் நான் பார்க்கிறேன். நான் ஏற்கனவே உங்க பேட்டியில் கூட சொன்னேன், லண்டன் போயிட்டு வந்த பிறகு அவருடைய பேச்சில் எளிமை பிறக்கும், ஒரு புதுமை பிறக்குன்னு சொன்னேன். அதன் அடிப்படையில் அவருடைய பேச்சுகள் எல்லாம் மாறப்பட்டிருக்கு. அவருடைய சிந்தனை தொலைநோக்கு பார்வையில் மாறப்பட்டிருக்க காரணத்தினால் நிச்சயமாக அரசியல் புரிதல் இந்த 3 ஆண்டுகள் நிறைய விஷயங்களை அண்ணாமலை கற்றுக் கொடுத்த காரணத்தினால் நிச்சயமாக அவரும் இந்த 2020 போட்டியில் ஒரு களத்தில் முக்கியமான ஒரு ஆளாக இருப்பார் நான் பார்க்க போறேன். நிறைய தகவல்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நம்ம பேசணும். அது தொடங்கி தமிழக அரசியல் சூழல் குறித்து நிறைய தகவல்களை ஜாம்பவான் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மிக்க நன்றி. நன்றி.